என்னதான் ரோஹிணி மாத்தி மாத்தி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாலும், வீட்டு வேலையெல்லாம் இன்னமும் மீனா மட்டும் தான் செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி இப்ப விஜயா வந்துட்டு டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில சமூக சேவைகள்லாம் செய்ற மாதிரி வீடியோ எடுத்து, அத வந்து சென்ட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக மீனாவ வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிற மாதிரியும், அதாவது மீனாவுக்கும், முத்துவுக்கும் புரட்சி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி அ மீனாவுக்கு பட்டு புடவைலாம் எடுத்து குடுத்து, அவங்கள அதாவது மீனாவ நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இத பார்க்கறதுக்கு முத்துவால கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்றது? நம்பவே முடியல. இவங்க இப்படி மாறதுக்கு வாய்ப்பே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குது மீனா. தேவையில்லாம இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஆனா மீனா என்ன சொல்றாங்கன்னா முத்துக்கிட்ட, "எது எப்படியோங்க அத்தை என்னைய இப்படி கூப்பிட்டு நானு கனவுல கூட கண்டதில்லங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையோ, இதுல வேற ஏதாவது சதி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா, அவங்க என்னைய கூப்ட்டு பக்கத்துல உட்கார வச்சு பொண்ணு மாதிரி தடவ இந்த மாதிரி பேசினதும், எனக்கு பட்டு புடவை எடுத்து குடுத்ததும் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதுவரைக்கும் அத்தை என்கிட்ட இப்படி நடந்ததே கிடையாது. இது கனவா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அத்தை இப்படி மாறிட்டா ரொம்ப நல்லாருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எனக்கு என் வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு நெனச்சுட்டு இருந்தேங்க. ஆனா அத்தை எனக்கு பட்டு புடவ எடுத்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருந்த விஜயாவுக்கு மனசு ஒரு மாரி கஷ்டமாயிருது. நம்ம வந்து நடிக்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்ணோம். ஆனா மீனா இந்த மாரிலாம் நெனச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் வழக்கம் போல அ வீடியோ எடுத்து சென்ட் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா விஜயா வந்து அவங்களோட வேலைய தான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, அ இன்னும் நெறைய ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லவும் தான், கிருஷ் வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டு, ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டு, சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அ ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பா, அம்மா யாரும் இல்லாத ஒரு பையன கூட்டிட்டு வந்து நாங்க வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால அந்த பையன நல்லா பார்த்துக்கிற மாதிரியும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் விஜயாவுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லியிருக்கிறாங்கப்பா. அதனால தான்ப்பா விஜயா இப்படியெல்லாம் மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. "இல்ல அத்த, இருந்தாலும் என்னால இத நம்பவே முடியல அத்த" அப்படின்னு சொல்ல, உடனேனா "ஆமாப்பா என்னாலயும் இத நம்பத்தான் முடியல. அதனால தான் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா எல்லாத்தையும்" அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க. சரி இப்ப வேற ஏதாவது நல்ல காரியம் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்க, உடனே முத்து சொல்றாங்க, "வயிறார சாப்பாடு போடணும். அதாவது வயசானவங்க இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல இந்த வயசானவங்க, ஆதரவற்றவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. அப்பதான் நம்ம முத்துவும் வந்துட்டு ஒரு தாத்தாவ கூட்டிட்டு வராங்க. இங்க சாப்பாடு போடுறது எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அந்த நேரம் தான் முத்துவும் உட்காந்து சாப்பிடுறாங்க. விஜயா வந்துட்டு சாப்பாடு எல்லாருக்குமே வைக்கும்போது முத்துவுக்கும் வைக்கிறாங்க. "நீ எதுக்குடா அப்படி உட்காந்து சாப்பிடுற?" அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. "இல்லம்மா எனக்கு நீங்க ஒரு தடவ கூட சாப்பாடு வச்சதே கிடையாது. அதனால தான் இப்பயாவது நான் உட்காந்துக்கிறேனே, இப்பயாவது எனக்கு சாப்பாடு வைங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சதுக்கப்புறமா, சாப்பாடும் வச்சுர்றாங்க விஜயா மனசு மாறி. முத்துவும் அத சாப்பிடும்போது அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே முத்துக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு விக்கி பொற ஏறும்போது என்ன பண்றாங்கன்னா, விஜயா வந்துட்டு தலையில தட்டி குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அ எதுவுமே பண்ணாம நம்ம முத்து வந்துட்டு தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அம்மா கையால சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே முத்து வந்து மீனா கிட்ட ரொம்ப பெருமையா பேசுறாங்க. என்னன்னு தெர்ல. எனக்கு இந்த ஜென்மத்தில நீ சொன்ன மாதிரியே இந்த வரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க அம்மா கையினால நான் ஒரு தடவ கூட சாப்பிட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு அம்மா இலையில சாப்பாடு வச்சாங்க. நான் சாப்பிட்டேன். அம்மா கையால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதையும் விஜயா கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி இவங்க இப்படியே இருந்துட்டா சூப்பரா இருக்கும். இனி என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெர்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. ரோகிணிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஐய்யயோ! நம்ம தொடர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணதுனால, இப்ப வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நம்மள செய்ய சொல்லிட்டு, மீனாவ மீனா கூட பரவால்ல போல இருக்கு. அவளாவது சுயமா சம்பாரிச்சு, சொந்தமா தொழில் வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்கா. என்ன விட அதிகமா அவ தான் சம்பாரிக்கிறா. அதனால அவள பாசமா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டாங்களோ என்னமோ! ஆனா இத இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா நம்ம நெறைய சம்பாரிச்சு காட்டணும். ஏற்கனவே இப்ப தான் நம்ம சீட்டு போட்டு அந்த பணம்லாம் வர வர ஆரம்பிச்சிருக்குது. சீட்டு கட்டி பொருளுக்காக பணம்லாம் வர ஆரம்பிச்சிருக்குல, நல்ல லாபம் வரும். அந்த பணத்தெல்லாம் குடுத்து ஆண்டியோட மனச வந்துட்டு நம்ம மாத்திறலாம். மறுபடியும் நம்ம விட்ட இடத்த பிடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.